நான் முழிக்கிறதெல்லாம் பாயிட்டா இருக்கணும். செய்யும் தொழிலே தெய்வம்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. என் கண்மணிகளா தொட்டு கும்பிடுங்கடா. உள்ள 6 மாசம் வெளியே 6 மாசம்னு இருந்து உடம்புல ஒண்ணுமே இல்ல. அடிக்கடி வாந்தி வருது, மயக்கமா வருது, தலையெல்லாம் சுத்துது. நான் சாகிறதுக்குள்ள என் குலத்தொழில உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போறேன். ஆம்பளையா இருந்தா பாயிட்ட இருக்கணும், பொம்பளையா இருந்தா நகையா இருக்கணும். தெரியுதா? அடுத்தவங்க வயல மண்ணை போடணும், உங்க அம்மா வயல சோத்த போடணும். புரியுதா? சொல்லு பாக்கலாம். அடுத்தவங்க வயல சோத்த போடணும், அம்மா வயல மண்ணை போடணும். லட்சுமி, மாமாய் சீக்கிரம் வந்து நேரம் இருக்கதா? என்ன பண்ற? போலீசார முடிக்கலாயா? வீணாத்தானுக்கு போகுது, புடிச்சா புடிச்சிட்டு போறாங்க. ஊருக்கு புச்சா? ஆமாங்க. எங்க போறீங்க? அதான் தெரியலைங்க. தெரியாதா? அப்பாய் போல இருக்கிறான், அனுப்பி இல்லாமா? வாங்கி வளர்த்த மகனே, முதல் நாளே தேடிட்டீங்கடா. கூட இருக்கிறது உன் நகைச்சியா? கொஞ்சாதீங்க. சம்சாரமா? இங்க வா, ஒரு ஏற்பாடு பண்றேன். பாத்தியாவுல பட்டணத்துக்கு போனா மனுஷங்க நம்பி வாழலாம். மாமன் சொன்னது சரியா போச்சு. வந்தோடனே ஏற்பாடு நடக்குது. ஏனுங்கண்ணா நம்ம பசங்களா? ஆமா. என்ன படிக்கிறாங்க? இந்த படிக்கிறாங்க. ஆமா, பட்டணத்துக்கு ஏன் வந்தீங்க? ஒரு வேலை வெட்டி கிடைச்சதுன்னா பொண்டாட்டியோட இங்கேயே தங்கிடலான்னு. வேலை வெட்டியா? இவங்களுக்கு என்ன வேலை போட்டு கொடுக்கறது? நம்ம பங்களாலே ஒரு வேலை போட்டு கொடுத்துருவோம். நம்ம பங்களாவில வேலை செய்ய உங்களுக்கு ஒண்ணு ஆட்சி பண்ண இல்லையே. வேலையா? ஊர்ல நாங்க பார்க்காத வேலையா? ரேம்புல நம்ம பங்களாவில நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. என்னங்கண்ணா அது? அதாவது நிறைய ஜாமான் இருக்கு. நானும் அந்த பங்களாவில இருக்கவே மாட்டேன். புதுசா வந்திருக்கிற உங்களை நம்பி அங்க எப்படி வேலை சேர்க்கறது? நம்பிக்கை இல்லாத இடத்துல நாம எதுக்கு வேலை செய்யணும்? வாமே போலாம். இருபட பொசு பொசு கோவிச்சுட்டு இத பாருங்க, உசுரே போனாலும் ஊரால் கூட நாங்க தொட மாட்டோம். வேணும்னா எங்க நகராட்டெல்லாம் உங்கள்கிட்ட கொடுத்து வைக்கிறோம். பத்திரமா வச்சிருந்து நான் ஊருக்கு போற திருப்பி கொடுத்துருங்க. என்ன நான் சொல்றது? இது நான் ஏன் புத்திசாலித்தனம்? அண்ணா தேவனுடைய கையில் இருக்குது. அடுத்தவங்க பொருளை வாங்குறமே, யாரு கண்ணிலையும் படாம பத்திரமா பாத்துக்கணுமேங்கிற பயன்தான். ஏய், பழத்தடு. ஏண்டா இவங்களை எங்கடா விடுறது? ஆனா வாப்பா போற வழியில ஏதாச்சும் நல்ல பங்களா பாத்துடுவோம். ஏண்டா தூள் எப்பா, தொழில நான் உங்கள்ட்ட கத்துக்கிறேன்டா. வாங்க நடங்கடா. டாக்ஸி டாக்ஸி இருக்குப்பா. உள்ள தள்ளி குச்சிக்கோ. நம்ம பிரச்சனைங்களா? ஆமாமா, இவங்களை நம்ம ஒயிட் பங்களாவில இறக்கிட்டு வரேன். நீ நம்ம ரெட் பங்களாவுக்கு போ. ஃபாதர் ஒரு நிமிஷம். என்னடா? முதல்ல எங்க பங்கு வச்சுட்டு அப்புறம் எங்க வேணா போயிட்டு வரலாம். இருங்கடா, போயிட்டு வந்துடுறேன். வீட்டுல வச்சு பங்கு போட்டுக்கலாம். எங்கிட்டயும் உங்க வேலையை காட்டுறியா? தொலைச்சு கூட தொலைச்சு அத்தி மடக்குங்க. உங்களுக்கு தொழில் சொல்லி கொடுத்தே தப்பா போச்சு. தம்பி என்ன சொல்லுங்க? ஒண்ணு இல்ல, ஆளுக்கு ஒரு ஃபாரின் கார் கேட்டாங்க. அதை வாங்கி கொடுத்துறாரு, முடிவு பண்ணிட்டேன். டிரைவர் வண்டி எடுப்பான். வாங்கடா. டிரைவர் வண்டியில இருப்பா. முதல்ல வாட்ச்மேனை சரி கட்டுங்க. நான் இவங்களும் சரி கட்டுறேன். சரி கட்டுறதெல்லாம் இருக்கட்டும், எங்க பங்க குடுக்காம எங்கேயாச்சும் போனா தொலைச்சுடுவோம். தொலைச்சு போங்கடா. இதுதான் மங்களாமா. அரமனை ஆட்டம் இருக்கு பங்களாங்கிற வாஸ்து தான். வேலை செஞ்சாலும் இப்ப ஒரு மங்களாவது வேலை செய்யணும். ஆமா ஆமா. இந்த பணத்தை வாங்கி பாக்கெட்ல வச்சுக்கோ. எங்க வேலை முடியற வரைக்கும் நீ தூங்கு, இல்ல ஒரே அடியா தூங்க வச்சிருவோம். தொலைச்சு விடுவோம். தொலைச்சு முடிஞ்சது. அங்க இப்படி அங்க பிடிச்சுக்கிட்டு இருக்கு. வாங்க வாங்க வாங்க. என்னங்க மட்ட மஞ்சாந்து இப்படி தூக்குறாரு? ராத்திரி பூரா முடிச்சுக்கிட்டு இருந்தாரு. அதனாலதான் நீங்க உள்ள போங்க. ஏன் நீ வரலீங்களா? இந்த ஒரு பங்களா பாத்துட்டு முடியுமா? எனக்கு எத்தனையோ பங்களா, எத்தனையோ பிசினஸ். நீங்க போங்க, சாயங்காலம் என் சம்சாரத்தோட வந்து பாக்குறேன். வாங்கடா வாங்கடா. ஏங்க என்னப்பா? உள்ள யாராவது ஏதாவது கேட்டா உள்ள என் மேனேஜர் இருப்பான். முதலாளி நான் அனுப்புன்னு சொல்லு. மீறி ஏதாவது சொன்னா அவன் சீட்டை கிழிச்சு விடுன்னு சொல்லு. சரி சரி ப்ராப்ளம். கமான் குயிக் குயிக். தூங்குறான் பாரு முண்டம். நான் தொடரல.
தொட்டா பறந்துருமா? எல்லாம் சாவாசம் பேசிக்கலாம், வா இப்ப போய் வேலையை பாப்போம். வேலை செய்தானே வந்திருக்கோம். என்னமா வாங்கலாம் ஒன்றரை தாட்டம் பீத்திக்கிறீங்க. என்ன போல இவ்வளவு பெரிய பங்களால ஒரு ஆளையும் காணோம். நீங்க கும்பிடுறங்க கும்பிடுறாங்க. எங்க வந்தீங்க? எங்க புதுசா வேலைக்கு சேர்த்திருக்காரு. நான் இந்த பங்களாவுக்கு ஒரு மேனேஜர், என்கிட்ட சொல்லாமலே வேலைக்கு ஆள் சேர்த்திருக்கான் பார். மரியாதை தெரியாத பையன், ஸ்டூபிட். ஆமா, நீங்க எந்த ஊரு? கோயம்புத்தூர் ஜில்லா பல்லடம் தாலுக்கா இச்சிப்பட்டி கிராமங்க. பின்கோடு நம்பரோட சொல்லுவோம் போல் இருக்கே. பொண்ணு யார்? நம்ம சம்சாரங்க. நம்ம சம்சாரமா? ஏன் சம்சாரங்க? ஒரு வினாடி குழப்பிட்டியடா. வாடா. ரொம்ப பெருந்தன்மையானவனா தான் இருக்க, வேலையிலும் அதே பெருந்தன்மை இருக்கணும். அது என்ன தலையில சொத்து பத்துங்களா? இது வெறும் தகர போட்டீங்க. வேலைக்கு சேர்த்துக்கு முன்னாடி முதலாளி கிட்ட எல்லா சொத்தையும் கொடுத்துட்டுங்க. கிளி என்ன சொல்லுது? கிளி இல்லைங்க, லட்சுமிங்க. கொண்டாத நகரட்டெல்லாம் முதலாளிகிட்ட முன்னையே கொடுத்துட்டேன்னு சொல்லுதுங்க. நாம வேலைக்கு சேரும் போது நம்ம கிட்ட முதலாளி ஒண்ணும் வாங்கலையே. குடுக்கறதுக்கு நம்ம கிட்ட என்ன இருந்தது? சரி சரி, செடி கொடிகளுக்கு எல்லாம் போய் தண்ணி ஊத்துங்க. வேலை சுத்த பத்தமா இருக்கணும். வீடுங்க பங்களாவே ரெண்டாக்கி போடுறான். சம்பளம் மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க. நல்லதுங்க. Poor village people. ஆமா, இவங்களுக்கு நம்ம பங்களாவுல என்ன வேலை இருக்கும்? முதலாளி ஏதோ திட்டத்தோட தான் செய்திருக்கார். என்ஜாய். யார் மேன் வீட்டை டர்ட்டி பண்றது? nasty fellows. அர்த்தி போயா. I will come now. ஐ சின்ன பொண்ணு, வீட்டுக்குள்ள இருக்கிற செடிகளுக்கெல்லாம் ஏன் தண்ணி ஊத்துற? காஷ்மீர் கார்பெட் போடா போயிடாது. இடுபடி வேலை செய்யறல, கோமாளிட்ட கோட்டை போட்டுட்டு குய்யா முய்யான்னு கத்துறீங்க. கோமாளியா? நீ யாரா? அடாபடா பல்லுக்கெல்லாம் கழட்டி விடுவேன். யார் பல்ல? ஓம்பளம் தாண்டா. முதலாளி வேலை கொடுத்தாரு செய்யறோம். மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க. ஏய், யாருடா முதலாளிங்கிற? முதலாளி யாருன்னு கூட தெரியாம வேலை பாக்குறியா? ரொம்ப லட்சணம். அங்க போய் கேளு, வேலை அவரே புட்டி வைப்பாரு. போ வந்துட்டானு குறுக்க. நான் இவ்வளவு கேவலப்பட்டுக்கிட்டு இருக்கேன், இவன் வீடியோ பாக்குறான். வர்றேன்டா, வர்றேன். பேஷ். அறிவு கேட்டவன பணம் பார்த்துக்கிட்டு இருக்கேன்னு தெரியல, நகர்றா அந்த பக்கம். யார பார்த்து கேட்ட? ஐயோ 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 ஐயோ. இன்னைக்கு யார் முகத்துல முழிச்சனோ தெரியல. தம்மா துண்டு பொண்ணு என்ன கோமாளின்னு கேட்டா, ஒரு எடக்கு நாட்டு பையன் என்ன பல்ல உடைப்பேன்னா, அவங்க ரெண்டு பேரும் யாருன்னு இப்ப எனக்கு தெரிஞ்சாகணும். இல்ல செருப்பு முறிஞ்சிடும். எனக்கு பாக்கல. ஆமா, முதலாளி வீட்டுல இல்லன்னா இப்படிதான் அநியாயம் காட்ட முடியுங்களா? யாரையோ முதலாளி முதலாளின்னு சொல்லிட்டு இருக்கானே, உண்மையான முதலாளி யாருன்னு சொல்லேன்டா. சாமி சத்தியமா சொல்றேன், இவர்தான் என் முதலாளி. யாருக்கு காது குத்த பாக்குறீங்க? எனக்கு ஏற்கனவே 2 காலம் குத்தி இருக்குது. எங்க முதலாளி இப்படி ஒண்ணு அசிங்கமா குளத்துல குளம் வச்சு போட்டுக்க மாட்டாரு. ஆளு கண்ணங்கரையில இருந்தாலும் தும்ப போட்ட விளவிளேன்னு ஜுப்ப, பச்சை லுங்கி, கைத்துல கைகுட்ட, வாயில பீடி துண்டு. போதும் போதாதுக்கு அவராட்டமே அச்சு திருத்த மாதிரி அந்த பசங்க வேற. என்னடா இப்படி இருக்குமா? எப்படி? இவங்க சொல்ற அடையாளங்களை வச்சு பார்த்தா நம்ம கிட்ட வேலை செஞ்சுட்டு ஓடிட்டானே கைலாத்து கபாலி இருக்குமா? யாரோ கைலாத் கபாலியா அங்க வேலை பார்த்தானாமா? அது என்ன சொல்லாங்க? எனக்கு என்ன தெரியும்? என்னவோ பேனாத்துறாங்க. ஏண்டா, இதுங்களை பார்த்தாலும் பாவப்பட்ட ஜென்மங்களா தான் தெரியுது. ஆமாங்க முதலாளி, கைலாத்து கபாலி கிட்ட ஏமாந்துருக்குதுங்கன்னா இதுக வாத்துக்க தான். ஏம்பா, நீங்க யாரு? எப்படி இங்க வந்தீங்க? இது எதுக்குப்பா? மாப்பிள்ள கிட்ட உப்பு வேலத்தோட வந்து பொண்ணு கேட்டானே, அதான் வந்துட்டா போல இருக்குது. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். சீக்கிரம் உள்ள போங்கம்மா. அப்போ அடக்கி வாசிங்கப்பா. சௌக்கியமா? அப்புறம் என்ன? ஒட்டு உலகத்தோட சொல்றேன். ஒட்டு உலகத்தோட வந்தாதான் பிள்ளைய தரவே இல்லை. அதான் பையன் உங்க கால முடிச்சுட்டான் போல இருக்குது. ஏதோ தர்ம பிரபு செலவு பண்ணி கூட்டிட்டு வந்துட்டீங்க. எங்க மாப்பிள? அதான் இருக்க இல்ல. வெக்க மாட்டேங்குது வெளியே நிக்கிறேன். மாப்பிள
யோ பரமசிவா இங்க வாயா. நான் தான் என் மாப்பிள. ஐயா ஐயா பரமசிவம் 50 வருஷமா ஆஞ்சநேயம் பக்தனா அவன் காலடியிலேயே கடந்துட்டேன். அப்பன ஆத்தாளம் கல்யாணம் பண்ணிக்கடான்னு சொன்னப்பெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு பிரம்மச்சாரியாவே இருந்துட்டேன். நேத்து உன் பொண்ணு குளத்தங்கரையில குளிக்கிறத பார்த்தேன். நில குலைஞ்சு போயிட்டேன். காவி அங்கேயே விட்ட பட்டை கட்டிட்டு நேரா இங்க வந்துட்டேன். அடுத்த வாரம் கல்யாணம், அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம். ஐயா, இந்த தள்ளாத வயசுல தடி வேணும்னு கேளுங்க, அது நியாயம். தாம்பத்தியம் வேணும்னு கேக்குறீங்க, அது அநியாயம். ஐயா, எங்க அப்பா வயசுல இருக்கும்போது இருக்குது உங்களுக்கு. ஏய், என்னடா சொன்ன? ஜெய் ஆஞ்சநேயா. தினம் 50 பஸ்கி 50 தண்டால் எடுக்கிறோம்டானா என்னையாடா பார்த்து கழவண்ண? டேய், 50 வருஷமா இந்த ஊர்ல தப்பு தண்டா இல்லாம இருக்குதுன்னா அதுக்கு காரணமே நான் பிரம்மச்சாரியா இருந்தது தாண்டா. இனிமேல இந்த ஊர் ஒழுங்கா இருக்கிறனா உன் பொண்ணு கழுத்துல தாலி கட்டி ஆகணும். வயசாச்சா வயசு என்னடா பெரிய வயசு? வர ஆவணி வந்தாதான் 65 ஆகுது. எனக்கே 55 தானுங்களே. அதை விடியா நடராஜா, நல்லது கெட்டது பேசி முடிச்சுட்டு வா. நாள் நல்லா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி, அடுத்த வாரமே கல்யாணம், அன்னைக்கே சாந்தி முகூர்த்தம். ஓஹோ, ஆசையாய் புள்ள பேத்த அழகு லட்சுமின்னு பேர வச்ச பொட்ட புள்ள குதுந்து வந்து புருஷன் வீடு புகையில வச்சு விட்டு பாபு ஒன்று சிரிகிட்டு நின்னதப்பா. ஏமா அழுகுது? இதான் வைத்தியா அவர நான் இதுக்கு வேற தேனி கடை சொல்ல மாட்டேங்குது, சோறு திங்க சொன்னா திங்க மாட்டேங்குது, சும்மா அழுதுகிட்டே கிடக்கு. மாப்பிளே, என் கூட பிறந்தவனுக்கு பிறந்தவனே, நீ வந்து பொண்ணு கேட்டப்போ மாட்டேன்னு மாட்டே. இப்போ என் மண்டையில தட்டிட்டு போயிட்டா அந்த மருதாகல தேவை. ஆத்திரம் வந்தா முதல்ல ஆளை வெட்டிட்டு தான் அப்புறமா பேசுவானுங்க. அவன்களை பகைச்சுக்கிட்டு இந்த ஊர்ல நான் எப்படி குப்பை கொட்ட போறனோ. ஊரு கூட கொட்டிட்டு போகட்டும், நம்ம ஒரு ஓரமா கொட்டிட்டு போறது. விவரம் கட்டவனே, அந்த 60 வயசு கடவே நம்ம லட்சுமிய அவனுக்கு கட்டி கொடுக்க சொல்றேன். கொடுத்துடுங்க. அறிவு கட்டவனே, கொடுத்தா லட்சுமி அவன் வீட்டுக்கே போயிடுவாடா. அவன் வீட்டுக்கே போயிடுவாளா? அப்போ 3 வேளை கரைஞ்சு வருதும்பா. நானும் போய் லட்சுமி வேற சொல்லி தின்னுக்கிறேன். லட்சுமி, உங்க வீட்டுக்காரர் சொல்லி எனக்கு மாடு மேய்க்கிற வாங்கி கொடுத்துறேன். போச்சுடா. அடே, அவன் வீட்டுக்கு போய் இவன் வயிறார சாப்பிடுவான், ஆனா அவன் இவளையே சாப்பிட்டுடுவான். அந்த கிழவன் சாப்பிடறதுக்காக தானா என் பிள்ளைய ஆசைப்பட்டு வளர்த்தேன். டேய், நீங்க 2 பேரும் எங்கே போயிருக்கல. நாளை காலையில முருகன் கோயில்ல காதோடு காது வச்ச மாதிரி இவ கழுத்துல ஒரு தாலி கட்டிவிட்டு. ஏ ஜாமி, என்ன வாங்கி கொடுத்து தப்பா போச்சு, அதையே ஊத்திக்கிட்டு இருக்கீங்க. முதல்ல தாலியை கொடுங்க. படையா, மந்திரத்தை சொல்லாம எப்படிடா மாங்கல்யத்தை கொடுக்கறது? இவ்வளவு மந்திரம் இருக்குதுன்னு தெரிஞ்சிருந்தா மரத்தடியே தாலி கட்டி இவங்க ஊருக்கு அனுப்பிச்சிருப்பனே. தாலி எடுத்து சாமி, மந்திரத்தோட நாங்க போனதுக்கு சௌரியமா சொல்லிக்கலாம். கையில தாலியோட தான் சுத்திட்டு இருக்கிறேன். அண்ணே, கோயில முருகனுக்கு லட்சுமிக்கு கல்யாணம் நடக்குது. என்னது? கல்யாணமா? ஜெய் ஆஞ்சநேயா. ஐயோ, தாலியை கொடுத்துருங்க சாமி. அதை தாண்டா தேடிட்டு இருக்கேன், தாலியே காணோம். காணுமா? முருகா, போட்டு தேடுறீங்க, தாலியை காணோம். ஆனா அதை அப்பவே சொல்லக்கூடாது, சொல்லி விழுந்து போயிடும்னு நான் தான் பத்திரமா எடுத்து வச்சிருக்கேன். இந்தா. மாங்கல்யம் தந்து நானே தும், மாங்கல்யம் தந்து நானே தும் தும், மாங்கல்யம் தந்து நானே தும் தும். மாங்கல்ய தந்து நானேன மம ஜீவன ஏதுனா கண்டே பத்து நாமே சுபகே தும் ஜீவாம் சரதாம் சதம் சதம். ஐயோ, அந்த மாவி கூட்டத்தோட வரான். கையில கிடைச்சா அவ்வளவுதான். சீக்கிரமாக சீக்கிரமாக லட்சுமி, லட்சுமி,
லட்சுமி எங்க இருக்கல மாமாய் நான் இங்க இருக்கேன். சீ, இந்தா. ஐயோ முடியா அவையா இப்படித்தான் வந்துட்டாங்க. ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சிடா. சீக்கிரம் வா. எங்க போல இந்த பஸ் வந்துருச்சு. நிறுத்துங்க. நிறுத்துங்க, நிறுத்துங்க. ஐயோ, அண்ணா நிறுத்துங்க. கபாலிட்ட நகை நட்டெல்லாம் கொடுத்துட்டு இப்படி ஏமாந்து நிக்கிறீங்களே. ஐயா நீங்க தான் காப்பாத்துங்க. ஒரு வழி No, no. I don't like these Indian principles. காலை பிடிக்கிறது கையை பிடிச்சு கெஞ்சறதெல்லாம். மேற்கொண்டு என்ன பண்ண போறீங்க? கேளண்டா. சொல்லுங்கப்பா, சொல்லுங்கப்பா. முதலாளி கோவமா இருக்காருல்ல, ஊருக்கு கேட்க போறீங்களா? வண்டி காசு கொடுத்து அனுப்பிச்சிடுறோம். ஐயோ அங்க போனா அந்த குடும்பக்காரங்க பாருங்களேன். எல்லா இடத்துலயும் ப்ராப்ளம் வச்சிருக்க நீ. சரி கீழே போய் வயிறார சாப்பிடுங்க. குச்சி போட்டாச்சா? என்னங்க பல்லு வலிக்காச்சான்னு கேட்டேன். பஸ் விட்டு வரணும்னா அங்கேயே முடிச்சிட்டோமுங்க. சரி சாப்பிட்டு வாங்க. உங்களுக்கு என்ன வேலை கொடுக்கறதுன்றத நான் டிசைட் பண்றேன். நீங்க மகராசா இருப்பீங்க. கால் விடுல. சே, மறுபடியும் கால்ல விழுந்தீங்க சாப்பாட்டை கட் பண்ணுவேன். போய் சாப்பிடுங்க போங்க. என்னங்க முதலாளி, இந்த முட்டாள்களையா வேலைக்கு வச்சுக்கிறேன்னு சொல்றீங்க? நீ என்ன ரொம்ப அறிவாளியா? Shut up your nasty mouth, I say. ஹலோ ரகுவா? ஓஹோ பலாந்தா. கப்பல் நேத்து ராத்திரி 12 மணிக்கு தான் வந்தது. விடிய காலையில 5 மணிக்கு என் போட்டு அனுப்பிச்சேன். சாயந்தரம் 5 மணிக்கு சரக்கு அனுப்பிடுறேன். என்னடா பொல்லாத பிசினஸ் பண்ற? 3 போன் பண்ணிட்டேன். ஆஃப்டர் ஆல் 10 lakhs. அல்பே புட் த போன். நாஸ்டி போன் ரவுண்ட். ஏதோ பேட் ஸ்மெல் வருது. வைடா கீழே. டேய் மூக்கா, எப்படி என் இடம்? ஏன் முதலாளி, நல்லா கூட்டம் கூடுற இடமா பார்த்து ஒரு கடையை திறந்து சரக்குங்களை வச்சா நல்லா வியாபாரம் நடக்கும். இப்படி எல்லாத்தையும் கோயில ஒழிச்சு வச்சிருக்கீங்களே, எப்படி நடக்கும்? ஏன் முதலாளி, நான் என்ன திருட்டு பசங்களா? Shut up. என் பேர் என்னடா? ஆ? தர்மலிங்கம். பேர்லயே தர்மம் கலந்திருக்குது பார். தம்படி பங்காரு செட்டி போர்டு போட்டு நகை கடை வச்சிருக்கான். அவன் தங்கத்தை வித்தான்னா வாங்குறவங்களுக்கு ரசீது கொடுக்கறான். நானும் தங்கத்தை விக்கிறேன், ரசீது கொடுக்கறது இல்ல. எனக்கு என்ன மிச்சம்? டாக்ஸ் தான் மிச்சம். அவன் வித்தா வியாபாரம்ன்றாங்க, நான் வித்தா கடத்தல்ன்றாங்க. என்னங்கடா உலகம்? பாஸ், பாஸ், நம்ம தொழில் கொஞ்சம் ரிஸ்கான தொழில் மாதிரி தெரியல. நம்ம பிறந்ததே நம்ம அம்மாங்களுக்கு ரிஸ்க் தான். ஆனா பெக்கலையா? எந்த ரிஸ்கான தொழிலையும் பிரிஸ்கா செஞ்சா போலீஸ் டிபார்ட்மெண்ட் நம்மள டச் பண்ணாது. இந்த ரிஸ்கான தொழிலுக்கு போய் முட்டாளுங்களை வேலைக்கு வச்சிருக்கீங்களே. டேபிள்ல 3 தடவை முட்டிக்கோ. என்னையா பாஸ்? போதுமா பாஸ்? போதும், இங்க வாடா. அவங்கள பார்த்து நீ முட்டாளுன்றியா? முட்டாளுங்க தான் முழு நேரமும் உண்மையா உழைப்பாங்க. புத்திசாலிகளை வேலைக்கு வச்சா முதல் நாள் வேலை ஒழுங்கா நடக்கும். 2வது நாள் என்ன சரக்கு நம்ம கொண்டு போறோம்னு யோசிப்பான். 3வது நாள் சரக்கோட அப்படியே பறந்துருவான்.